ஐம் ஜெகன். நம்ம எல்லாருக்குமே இந்த தங்கத்தின் மேலே இருக்கிற மோகம் எப்பவுமே குறையிறதில்லன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம அதிக தங்க நகை வாங்கும் இடத்துல வந்து இந்தியா முதலிடத்துல இருக்குது. அதையும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எப்பயுமே 2 in 1 தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 in 1 பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கைக்கும், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும். ஆடம்பரம்ன்றதை விட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், ஏன் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே தங்கத்தை வச்சு தங்கம் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட். எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருக்கட்டும், உடனே உங்களால் பணமாக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அது கோல்டாக தான் இருக்க முடியும். ஏன் நம்மளோட என்ன சொல்கிறது, மெடிக்கல் செலவாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளோட எஜுகேஷன் செலவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு தேவையை உடனடியாக பூர்த்தி பண்ணணும்னா நீங்கள் கோல்டு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உடனே அது பணமாக்க முடியும். வேறு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் உடனே பணமாக்குறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக, இந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களால் பண்ண முடியாது. அதனாலேயே நம்ம நடுத்தர மக்களாக இருக்கட்டும், கீழ்த்தட்டு மக்களாக இருக்கட்டும், இந்த வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி நிறைய நகைகளை வாங்குறாங்க. அது கூட காரணமாக இருக்கலாம். நம்ம இந்தியாவில் வந்து அதிக நகைகள் வாங்குறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். அப்படி நம்ம வாங்கும் நகைகளுக்கு ஒவ்வொரு முறையும் சேதாரம் சொல்லி ஒன்று கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் நம்ம தாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, என்னடா நகை செய்யறதுக்கு சேதாரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சேதாரமும் அந்த கடைக்காரங்களே வச்சுக்கிறாங்க. நம்மக்கிட்ட இப்போ பொருள் வாங்குறதுக்கு அந்த சேதாரமும் நம்மள்கிட்டையும் கேட்குறாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதில் சேதாரம் அப்படின்னு சொல்கிறதுல என்னென்னலாம் உள்ளடங்கியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேதாரம்னா நம்ம அந்த நகை செய்யும் போது சின்ன சின்ன துகளாக இருக்கட்டும், கழிவாகட்டும், அது போகுதே, அதான் சேதாரமா? கிடையாது. சேதாரம்ன்றது அது கிடையாது. சேதாரம்னா என்னென்னா, மேனுஃபேக்சரர், அந்த நகை செய்கிற மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து ஹோல்சேல்கிட்ட போகும், ஹோல்சேலர், அவர் ஹோல்சேலர்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போகும், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ரீட்டைலர்கிட்ட வரும். ரீட்டைலர் யார்? நம்மளோட கடைக்காரர் என்ன பண்ணுவார்? கடை நடத்துறதுக்கு உண்டான செலவு ப்ளஸ் அவருக்குடைய ஆண்டான லாபம், இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு பர்சன்டேஜ் அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் சேதாரம். சேதாரம் சொல்கிறத விட அது அவங்க பண்ண செலவுன்னு தான் சொல்லணும். செலவு ப்ளஸ் அவங்களுடைய லாபம். இதைத்தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் சேதாரம் சொல்லி தப்பாக பேசிகிட்டு இருக்கோம். சிட்டி சைடுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து சேதாரம் சொல்ல மாட்டாங்க, வேல்யூ அடிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டு. இந்த தங்கத்திற்கு மேலே எவ்வளோ மதிப்பு கூடுதலாச்சு, அதாவது எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்றத தான் வேல்யூ அடிஷன் தான் சொல்லுவாங்க, தவிர சேதாரம் சொல்ல மாட்டாங்க. நம்ம பாரம்பரியமாக சேதாரம் சொல்லிட்டு வரனால சேதாரம்ன்றதை சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறோம், ஒரு பீரோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பீரோ வாங்குறோம். அவன் ஒரு 10,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருப்பான் அந்த பீரோக்கு. அந்த பீரோக்கு அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், மொத்தம் அந்த பீரோவோட வெயிட்டு, இரும்பு எவ்வளோ வெயிட்டு, அதை கணக்கு பண்ணுவான். அந்த வார்னிஷாக இருக்கட்டும், பெயிண்டாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் அது ஒரு கணக்கு பண்ணுவான். அந்த கூலி செஞ்ச கூலியாளருக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருப்பான், அது ஒரு கணக்கு பண்ணுவான். ப்ளஸ் அவன் செஞ்ச இடத்துலேருந்து நம்ம கடைக்கு கொண்டு வரக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணியிருப்பான், அது செலவு பண்ணுவான். ப்ளஸ் அதெல்லாம் செலவு போக அவனுடைய லாபம். அப்படி வச்சு தான் அவன் ஒரு நிர்ணயம் 10,000 ரூபா இருக்கட்டும், 12,000 ரூபா இருக்கட்டும், 15,000, அந்த மாதிரி ஒரு நிர்ணயம் பண்ணுறது அவன் செஞ்ச செலவும் ப்ளஸ் அவனுடைய லாபத்தை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுவாங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதே தான் தங்கத்துலேயும். தங்கமும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன செலவு பண்ணாங்களோ அந்த செலவை தான் நம்ம சேதாரம் சொல்லி கொடுக்கணுமே தவிர இந்த நம்ம வாங்குற நகைக்கு சேதாரம் இவ்வளோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. அது கிடையாது. அது தப்பான எண்ணம் நம்மளுக்கு இப்போ வரைக்குமே நம்ம எல்லாருக்குமே அந்த சேதாரம்னா அதான் நினச்சிட்டு இருக்கோம். அவங்க செய்கிற செலவு தானே தவிர அந்த நம்ம ஒவ்வொரு படமும் நகை செய்யும் போதும் அந்த கழிவோ துகளோ இருந்தால் அதை எவ்வளோ ஆனாலும் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாமே தவிர அது சேதாரன்றது கொஞ்சம் கூட கடைக்காரங்களுக்கு நஷ்டம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோ வேணால் அவங்க லாபத்தில் குறைச்சி கேட்கலாம், அவங்க செலவு பண்ண செலவில் குறைச்சி கேட்கலாமே தவிர சேதாரம்ன்றது வேறு, செலவுன்றது வேறு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.